மரியாதைக்குரிய நமது இந்திய திருநாட்டின் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய தொடர்ச்சியான 9வது பட்ஜெட் வாசிப்பு இந்த புனிதமான நல்ல தினத்தில் தைப்பூச திருநாளில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த உரை வாசிப்பு தற்போது துவங்கி இருக்கிறார்கள். ஒரு வளர்ச்சி எந்திரம் வேகமாக செல்வதற்கு ஊக்குவிக்கக்கூடிய வகையில இந்த பட்ஜெட் அமைந்திருப்பது ஒரு சிறப்பு. விக்சித் பாரத் 2047 என்று சொல்லக்கூடிய வளர்ந்த பாரதத்தை அடைவதற்கான அத்தனை முயற்சிகளையும் பொருளாதார ரீதியில் ஒரு வலிமையான கட்டமைப்பு உருவாக்குவதற்கான ஒரு அற்புதமான பட்ஜெட்டை நம்ம வாசிச்சிருக்காங்க. பல்வேறு துறைகள் நாட்டுல பல பாகங்கள்ல ஜவுளி பூங்காக்கள் அமைப்பதற்கும் ஒடிசாவை மையப்படுத்தி நாட்டில் மொத்தம் அடுத்த 5 ஆண்டுகளில் 20 நீர்வழி போக்குவரத்தை உருவாக்குவதற்கான திட்டத்தை சொல்லியிருக்கிறாங்க. கடலோரத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு சொல்லியிருக்கிறாங்க. காதி தொழில்களை மேம்படுத்துவதற்கு அதுக்கு மரியாதைக்குரிய நம்முடைய மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரை முன்னிறுத்தி மகாத்மா காந்தி ஸ்வராஜ் திட்டம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. சிறு குறு தொழில்களை மேம்படுத்துவதற்கு கடன் உத்தரவாத திட்டத்தை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த திட்டத்தை மேம்படுத்துவதற்கு அந்த துறையை மேம்படுத்துவதற்கு 10,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். செமிகண்டக்டர் தொழில்நுட்பம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கடந்த காலங்களில் அது எப்படி இருந்தது, மிகப்பெரிய உலக அளவில் பின்னடைவில் இருந்தது. மோடி ஐயா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்னால அந்த துறை ஊக்கப்படுத்தப்பட்டு இப்போது அதை மேலும் விரிவாக்குவதற்காக 40,000 கோடி நிதி ஆதாரத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க. நாட்டில் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான அடிப்படையான எந்திரங்களை உருவாக்குவதற்கு 10,000 கோடி நிதி ஆதாரத்தை வழங்கி இருக்கிறாங்க. இப்படி கோடி கோடியாக சிறு குறு தொழில்களை மேம்படுத்தி காதி உட்பட சுயசார்பு தொழில்களை மேம்படுத்தி அது மட்டுமல்ல பயோஃபார்மா திட்டம் நாட்டுல உலக அளவில் இந்தியா பயோஃபார்மா திட்டத்துல பவர் சென்டரா இருக்கிற வகையில அந்த திட்டத்தை மேம்படுத்துவதற்கு 10,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. அதிவேக ரயில்வே போக்குவரத்து நாட்டுல 7 விதமான வழித்தடங்கள்ல துரிதமான ரயில் போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கான வழிவகைகள் செய்திருக்கிறாங்க. வந்தே பாரத் திட்டத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை சொல்லி இருக்கிறாங்க. நாட்டில் விவசாயம், பால் உற்பத்தி, அனிமல் ஹஸ்பண்டரி, மீன்வளத்துறை மற்றும் உள்நாட்டு சுயசார்புடைய தொழில்கள் மேம்படுவதற்கான பல திட்டங்களை இந்த பட்ஜெட்ல கொடுத்திருக்கிறாங்க. இது கண்டிப்பாக விக்சித் பாரத் 2047 என்று சொல்லக்கூடிய வளர்ந்த பாரதத்தை அடைவதற்கு ஊக்கம் தரக்கூடிய ஒரு வகையில் அமைந்த ஒரு சிறப்பான பட்ஜெட்டாக இதை பொதுமக்கள் கருதுகிறார்கள். பெரிய அளவுல இன்னைக்கு தைப்பூச திருநாள்ல இவ்வளவு பெரிய கூட்டம் இந்த இடத்துக்கு வந்திருந்து இந்த பட்ஜெட் உரையை கேட்பதற்கு வந்தது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அது மட்டுமல்ல, இந்திய பட்ஜெட் ஒரு ஆர்வத்தோடு பார்க்கப்பட்ட பட்ஜெட். இந்திய பட்ஜெட் மக்கள் எதிர்பார்ப்பை காட்டுகிற ஒரு திருக்கூட்டமாக இந்த கூட்டம் இன்று அமைந்து விட்டது. வந்திருந்து இந்த பட்ஜெட் உரையை பார்த்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய்.